வணக்கம். செல்வகுமாரின் 2024 செப்டம்பர் 12 வியாழக்கிழமை அதிகாலை நிலவர வடகிழக்கு பருவமழை 2024 எப்படி இருக்கும்? வரக்கூடிய நாட்களிலே இறுதிக்கட்ட தென்மேற்கு பருவமழை எப்படி இருக்கும்? அதிகாரப்பூர்வ வானிலை அறிக்கைக்கும் இந்திய வானிலை ஆராய்ச்சித்துறை அறிக்கையை பார்க்கவும். தற்பொழுது வட இந்திய நிலப்பகுதியில், அதாவது உத்தரப்பிரதேசம் டெல்லியை ஒட்டிய பகுதியில் நிலை கொண்டிருக்கக்கூடிய காற்றழுத்த தாழ்வு மண்டலம் இன்றைக்கு டெல்லிக்கும் உத்தரகாண்டிற்கு நாளையும் அதீத கனமழை பிடிப்பு வரை கொடுக்க இருக்கிறது. உத்தரகாண்ட் பகுதியில் பெய்யக்கூடிய மழை டெல்லி வழியாக கூட பயணிப்பதற்கு வாய்ப்பு இருக்கிறது. கண்டிப்பாக டெல்லிக்கு அருகே நீடித்துக் கொண்டிருப்பது இன்றைக்கு டெல்லியில் பேசு பொருளாக இருக்கும் மழைப்பிடிப்பு. குறைந்தபட்சம் போக்குவரத்தை பாதிக்கும் அளவிற்கு டெல்லிக்கு மழைப்பிடிப்பை கொடுக்கும். பிறகு உத்தரகாண்ட், பிறகு அது ஆற்றிலே நீர்ப்பெருக்கு எல்லாம் கொடுக்க போகிறது. அடுத்ததாக தென்சின கடலிலிருந்து வியட்நாம் கரை கடந்த யாகி புயலின் செயலிழந்த பகுதி வடகிழக்கு மாநிலங்கள் தாண்டி தற்பொழுது மேற்கு வங்கம், வங்கதேசம் இடைப்பட்ட பகுதிக்கு வந்தடைந்திருக்கிறது. இது தொடர்ந்து மேற்கு நோக்கி நகர்ந்து வரக்கூடிய 23ஆம் தேதி வரை உத்தரப்பிரதேசம், மத்திய பிரதேச பகுதியில் நகரும். ஆக அடுத்தடுத்த இரு நிகழ்வுகள் வட இந்திய நிலப்பகுதிகளில் 24ஆம் தேதி வரை நீடிக்கும் என்பதனால, தென்மேற்கு பருவக்காற்று திசை மாறி இருக்கும் என்பதனால மிக மெல்ல நகரும் மேற்கு காற்றின் காரணமாக தமிழ்நாட்டில் வெப்பம் உயர்ந்திருக்கும். வரக்கூடிய 24ஆம் தேதி வரைக்கும் தமிழ்நாட்டிலே குறிப்பாக திருநெல்வேலி உட்பட திருநெல்வேலி, பாளையங்கோட்டை, விருதுநகர், கோவில்பட்டி, மதுரை மற்றும் மணப்பாறை, புதுக்கோட்டை மாவட்ட மேற்கு பகுதி, புதுக்கோட்டை உட்பட புதுக்கோட்டை மாவட்ட மேற்கு பகுதி உறுதியாக, அதேபோல திருச்சி, தஞ்சாவூர் உட்பட வெப்பம் உயர்ந்து 101 டிகிரி 102 டிகிரி வரை எட்டி பிடிக்கும். பெரும்பாலும் 100 டிகிரியாக இருக்கும். அவ்வப்பொழுது சில நாட்கள் 102, 103 கூட சில இடங்களில் சில நாட்கள் எட்டலாம். கோடையாக இருக்கக்கூடிய இந்த வரக்கூடிய புரட்டாசி என்பது கண்டிப்பாக புரட்டாசி அரைக்கோடை என்று உங்களுக்கெல்லாம் தெரியும். எப்பொழுதெல்லாம் தென்மேற்கு பருவக்காற்று தீவிரம் குறைகிறதோ அப்பொழுது வெப்பம் உயர்ந்திருக்கும். குமரி கடலிலே பயணித்து தற்பொழுது நிலநடுக்கோட்டை நெருங்கி கொண்டிருக்கக்கூடிய செப்டம்பர் 21 நிலநடுக்கோட்டை அடையக்கூடிய சூரியன் குத்துக்கதிர் காரணமாகவும், அருகில் இருக்கக்கூடிய சூரியன் குத்துக்கதிர் காரணமாகவும், தென்மேற்கு பருவக்காற்று தீவிரமின்மை காரணமாகவும், ஈரப்பதம் இல்லாத காற்று நுழைகிற காரணத்தினால கோடை வெயில் மிகுந்து காணப்படுகிறது. இருக்கக்கூடிய குறைந்த வெப்பமும் வெப்பத்தால் லேசாகி மேலெடுத்து கடலோர மாவட்டங்களிலே மழைப்பொழிவை கொடுக்க போகிறது. ஆங்காங்கே ஒதுக்கி காற்றுடன் மழைப்பொழிவு மேற்கு திசையிலிருந்து கடலோர பகுதியை நோக்கி மழைப்பொழிவு வரக்கூடிய நாட்களிலே கிடைக்கும். நேற்றைக்கு டெல்டாவில் பெய்ததன் காரணமாக இன்றைக்கு டெல்டாவிற்கு பெரிதாக வாய்ப்பில்லை. ஆனால் நாளையிலிருந்து ஆங்காங்கே வடகடலோரம் உட்பட நாளை மறுதினம் சனிக்கிழமை அதிகாலையில், வெள்ளிக்கிழமை நள்ளிரவுக்கு பின் சென்னை, திருவள்ளூர் உள்ளிட்ட வடகடலோரத்திற்கு வாய்ப்பு இருக்கிறது. அதேபோல தென் மாவட்டங்களுக்கும் வரக்கூடிய சனி ஞாயிறு மாலை இரவிலே தென் மாவட்டங்களுக்கும் ஆங்காங்கே மழை வாய்ப்பு இருக்கிறது. டெல்டாவிற்கும் வாய்ப்பு இருக்கிறது. வரக்கூடிய ஞாயிற்றுக்கிழமை வரை இந்த சுற்றின் மழை பொழிவு இருக்கும். இதற்கு அடுத்த சுற்று வரக்கூடிய 20, 21, 22, 23 தேதிகளிலே இருக்கும். அப்பொழுது அந்த நிகழ்வு வட மாநிலங்களின் உள்பகுதியை நோக்கி பயணித்திருக்கும். புதிய நிகழ்வு, அதாவது இப்பொழுது டெல்லி, உத்தரகாண்ட் பகுதிக்கு மழை கொடுக்கக்கூடிய நிகழ்வு நாளை செயலிழந்துவிடும் என்பதனால புதிய நிகழ்வு மேற்கு வங்கம் மற்றும் ஒடிசாவிற்கு வடக்கே பீகார், ஜார்க்கண்ட் பகுதியில் நீடிக்கும் என்பதனால கொஞ்சம் தென்மேற்கு பருவக்காற்று வரக்கூடிய திங்கட்கிழமையிலிருந்து இருந்தாலும் அதுவும் முற்றிலுமாக உள் மாநிலங்கள் நோக்கி போய்விட்டால் மிகவும் வெப்பம் மிகவும் அதாவது மிகவும் தென்மேற்கு பருவக்காற்று குறைந்து, ஈரப்பதம் குறைந்து, வெப்பம் அதிகரித்து, புழுக்கம் அதிகரித்து இம்மாத 20ஆம் தேதிக்கு மேலும் ஓரிரு நாட்கள் கடலோர மாவட்டங்களுக்கு மாலை இரவு இடிமழை பொழிவை கொடுக்கும். இன்றிலிருந்து வரக்கூடிய 3-4 நாட்களுக்கு கடலோர மாவட்டங்களுக்கு, தென் மாவட்டங்களுக்கு ஒரு சில இடங்களை மழைப்பொழிவை கொடுத்தாலும், 20லிருந்து 23ஆம் தேதி வரை ஒரு சில இடங்களுக்கு மழைப்பொழிவை கொடுத்தாலும் அது பரவலான மழைப்பொழிவாக இருக்காது. அதிகபட்சமாக 3லிருந்து 5 சென்டிமீட்டர் வரை கொடுக்கலாமே தவிர அதற்கு கூடுதலாக கொடுக்காது என்பதை நினைவில் கொள்ள வேண்டும். பரவலான அனைவருக்கும் உண்டான மழையும் தென்மேற்கு பருவமழை தீவிரம் என்பது இம்மாத இறுதி நாட்களில் இருந்து கிடைக்கும். ஆந்திர பிரதேசம் வரக்கூடிய நிகழ்வின் காரணமாக 28ஆம் தேதிக்கு மேல் ஆந்திர பிரதேசம் வரக்கூடிய நிகழ்வு கேரளா, கர்நாடகாவிற்கும், ஆந்திர பிரதேசம், தெலுங்கானாவிற்கும் நல்ல மழைப்பிடிப்பை இம்மாத இறுதியிலும் அக்டோபர் 5ஆம் தேதி வரை முதல் வாரத்திலும் கொடுக்கும். தமிழ்நாட்டிலும் வெப்பசலன காற்று சுழற்சி மழைப்பொழிவு அக்டோபர் முதல் வாரத்தில் இந்த மாதம் 28ஆம் தேதியிலிருந்து அக்டோபர் 5ஆம் தேதி வரை கொடுக்கும். பிறகு 10ஆம் தேதியிலிருந்து தென்மேற்கு பருவமழை நிறைவடையும் தருவாயிலே ஒரு வலிமையான ஒரு நிகழ்வு ஆந்திர பிரதேசத்திற்கும் தெலுங்கானாவிற்கும் வந்து பிறகு அது அரபிக்கடல் நோக்கி பயணிக்கும் பொழுது தென்மேற்கு பருவமழை இறுதிக்கட்ட மழைப்பொழிவு வலுவான மழைப்பொழிவாக கொடுக்கும். தமிழ்நாட்டிலும் வாலிமண்டல சுழற்சி காரணமாக அக்டோபர் 10லிருந்து 13 வரை நல்ல ஒரு மழைப்பொழிவை கொடுத்து தென்மேற்கு பருவமழை 13ஆம் தேதி பின்வாங்கும். 14, 15, 16 தேதிகளிலே வளிமண்டல சுழற்சி காரணமாக தமிழ்நாட்டிலும் தென் மாநிலங்களிலும் மழைப்பொழிவு கொடுத்து கொண்டே இருக்கும். 17, 18 தேதிகளிலே வடகிழக்கு பருவமழை சரியாக தொடங்கும். அதாவது ஐப்பசி மாதம் 1ஆம் தேதி வடகிழக்கு பருவமழை சரியான நாளிலே தொடங்கும்.
பிறகு அந்த மழைப்பொழிவு படிப்படியாக அக்டோபர் 23க்கு மேல் கொஞ்சம் தீவிரமடையும். தீபாவளி ஒட்டி நாட்களில் நல்ல மழைப்பொழிவை கொடுத்து பாதிப்பில்லாத ஒரு மழைப்பொழிவை தீபாவளிக்கு முன் கொடுத்தாலும் பிறகு நவம்பர் டிசம்பரில் சிறப்பானதொரு வடகிழக்கு பருவமழையை கொடுக்கும் என்பதில் மாற்றமில்லை. பல்வேறு கேள்விகள் எனக்கு வந்து கொண்டிருக்கின்றன. அதாவது தற்பொழுது லானினா அமைப்பு வந்துவிட்டது என்கிறீர்கள், முழுமையான லானினா இல்லை என்கிறார்களே, அது எப்படி? லானினா அமைப்புக்குள் வந்து நுழைய போகிறது, லானினா அமைப்பு கிடைக்க போகிறது. நிச்சயமாக எல்னினோ இல்லை என்று வந்துவிட்டு எல்னினோ இல்லை என்பது உறுதியாகிவிட்டது. அப்போ நடுநிலை அதற்கு மேல் என்பது உறுதியாகிவிட்டது. லானினா அமைப்புக்குள் நுழைய போகிறது. வீக் லானினாவா அல்லது சாதாரண லானினாவா என்கின்ற கேள்வியை நீங்கள் கேட்கிறீர்கள். அதில் என்ன சொல்றேன்னா, வீக் லானினாவாக இருந்தால்தான் தென் சீன கடலில் உருவாகக்கூடிய நிகழ்வு இந்திய பெருங்கடலுக்கு, அதாவது இந்திய பெருங்கடலின் வடக்கு பகுதியாகிய வங்கக்கடலுக்கு வரும். ஸ்ட்ராங் லானினாவான என்ன ஆகும்னா, அங்கேயே ஸ்ட்ராங் ஆகிய, அங்கேயே புயலாகிய, அங்கேயே வியட்நாம், கம்போடியா, ஜப்பான் மற்றும் அப்படியே தாய்லாந்து பகுதியை நோக்கி அல்லது அப்படியே தாய்வான் பகுதியை நோக்கி, சீன பகுதியை நோக்கி பயணித்து விடும். ஆகவே இப்படிப்பட்ட லானினா மற்றும் இப்படிப்பட்ட லானினா முதல் கட்டத்திலிருந்தே மழைப்பொழிவை கொடுக்கும், அக்டோபரிலிருந்தே மழைப்பொழிவை கொடுக்கும். இப்போ இருக்கிற அமைப்பு புரியுதுகிறதா? ஸ்ட்ராங் லானினாவான என்ன ஆகும்னா, கொஞ்சம் ஆரம்பத்தில் சீன பகுதியை நோக்கி பயணிக்கும், பிறகு அது தென் சீன கடற்பகுதி வழியாக தாய்லாந்து வளைகுடா வழியாக இந்திய பகுதிக்கு, தமிழ்நாட்டின் கடலோர பகுதிகளுக்கு வரும். ஆனால் இப்பொழுதைக்கு வீக் லானினா இருக்கிற காரணத்தினால அக்டோபரில் உருவாகக்கூடிய நிகழ்வு எல்லாமே தமிழ்நாட்டிற்கு வரும். அது வங்கக்கடலுக்கு வரும், கண்டிப்பாக நவம்பர்லையும் வங்கக்கடலுக்கு வரும். பிறகு ஒருவேளை ஸ்ட்ராங் லானினாவா ஆனாலும் அது வடக்கு நோக்கி போகாது, குளிர் வந்து விடும் என்பதனால கண்டிப்பாக நிலநடுக்கோட்டை ஒட்டி மேற்கு நோக்கி வரும். இப்போ இருக்கிற அமைப்பாக இருந்தாலும் அது ஸ்ட்ராங் லானினாவாக இருந்தாலும் ஒட்டுமொத்தமாக பயன் தரக்கூடியது வடகிழக்கு பருவமழை தமிழ்நாட்டுக்கு என்பதை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். அடுத்தது நெகட்டிவ் ஐஓடியா நடுநிலை ஐஓடியா என்கின்ற கேள்வி. இப்பொழுது இருப்பது நடுநிலை ஐஓடியாக இருந்தாலும் வரக்கூடிய காலத்தில் நெகட்டிவ் ஐஓடிக்கு தான் அதிக சாதகம். ஒருவேளை நடுநிலை ஐஓடியாக இருந்தாலும் வடகிழக்கு பருவமழை பிளஸ் தான், அது நெகட்டிவ் ஐஓடியாக இருந்தாலும் பிளஸ் 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 தான், புரியுதுங்களா? பட் நெகட்டிவ் ஐஓடியாக இருந்தால் கடலோர மாவட்டங்களுக்கு அதிக மழைப்பொழிவை தரும், தென் மாவட்டங்களின் கிழக்கு பகுதிக்கு அதிக மழை தரும். அது நடுநிலை ஐஓடியாக இருந்தால் அது தொடர்ந்து நிலநடுக்கோட்டு இந்திய பெருங்கடலில், குமரி கடலில் நிகழ்வு இறுதி கட்டத்தில் டிசம்பர் இறுதி ஜனவரி முதல் வாரத்தில் அது குமரி கடலில் பயணித்து சோமாலியா வரை பயணிக்கும், அது அரபிக்கடலுக்கும் பயணிக்கும். இப்படிப்பட்ட அமைப்பை தருமே தவிர எதுவாக இருந்தாலும் வடகிழக்கு பருவமழை தமிழ்நாட்டிற்கு சாதகமான அமைப்பாகத்தான் அது அமையும் என்பதில் மாற்றமில்லை. வானிலை வரக்கூடிய அமைப்பு எப்படிப்பட்ட அமைப்பாக இருந்தாலும் அது வடகிழக்கு பருவமழை பிளஸ் 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 என்பதில் மாற்றமில்லை. உள் மாவட்டங்களுக்கும் சராசரிக்கு கூடுதல் தான். கேரளாவிலும் மழைப்பொழிவு கொடுக்கும், வங்கக்கடல் நிகழ்வு அரபிக்கடல் காற்றை ஈர்க்கும், அதனால் தென்மேற்கு பருவமழை போல மேற்கிலிருந்து காற்று வந்து மழைப்பொழிவை கொடுக்கும். அணைகள் நீர்பிடிப்பு பகுதிகளுக்கும் மழை இருக்கிறது. அதே போல நிகழ்வு வலுவாக வரும் என்பதனால வடகிழக்கு மாநிலங்கள் தொடங்கி மியான்மர் தொடங்கி சுழன்று இழுக்கும் காற்று காரணமாக வடகிழக்கு மாநிலங்கள், மேற்கு வங்கம், ஒடிசா, ஆந்திர பிரதேசம், ஏனாம் உட்பட வடகிழக்கு பருவமழை கிடைக்கப்பெறும். தமிழ்நாட்டிற்கும் நல்ல மழை பொழிவு கிடைக்கும் என்பதில் மாற்றமில்லை. புரிந்திருக்கும் என்று நினைக்கிறேன். அது ஸ்ட்ராங் லானினாவாக இருந்தாலும் வீக் லானினாவாக இருந்தாலும் வடகிழக்கு பருவமழை பிளஸ் தான். நெகட்டிவ் ஐஓடியாக இருந்தாலும் நடுநிலை ஐஓடியாக இருந்தாலும் வடகிழக்கு பருவமழை பிளஸ் தான் என்பதை நீங்கள் நினைவு கொள்ள வேண்டும். ஆகவே நல்ல மழை வடகிழக்கு பருவமழை இருக்கிறது. தென்மேற்கு பருவமழை இந்த மாத இறுதி நாட்களிலிருந்து தீவிரமடையும். கண்டிப்பாக முதல் வாரத்தில் 5ஆம் தேதி வரை நல்ல ஒரு தீவிரம் இருக்கும். அக்டோபர் 10லிருந்து 14 வரை தீவிரம் இருக்கும். 14லிருந்து காற்று திசைமாறும் அமைப்பு. 17, 18 வடகிழக்கு பருவமழை தொடக்கம். 23லிருந்து தீவிரம். மாத இறுதியில் அக்டோபர் இறுதியில் நல்ல ஒரு தீவிரம். பிறகு நவம்பர் டிசம்பரில் வலுவான நிகழ்வால் தீவிரம். மழைப்பொழிவுகள் ஒரு குறிப்பிட்ட இடங்களுக்கு ஒவ்வொரு நிகழ்வும் கூடுதலாக கொடுக்குமே தவிர ஒரு நிகழ்வு எல்லா மாவட்டங்களுக்கும் ஒரே நேரத்தில் மழைப்பொழிவை கொடுத்து விடாது. ஏற்ற இறக்கத்துடன் இருக்கும். ஒவ்வொரு நிகழ்வாக ஒவ்வொரு மாவட்டங்களாக ஒவ்வொரு பகுதிகளாக வந்து மழைப்பொழிவை சராசரிக்கு கூடுதல் ஏற்படுத்தும் என்பதில் மாற்றமில்லை. தொடர்ந்து வானிலை அப்டேட்ஸ், வானிலை மாறுதல் துல்லியமறிந்து திட்டமிட்ட வேளாண்மை செய்து லாபமடைய அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். நன்றி.